50,000 to 50 lakhs ஜேர்னி பார்த்துட்டு இருக்கோம். வெல்கம் டு ஆண்டன்ஸ் ஒர்க் லைக் டே 12. ஸோ இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து இன்னும் நம்ம கையில் வந்து டெலிவரி ஆகலை. ஸோ எப்படியோ சும்மா தான் இருந்தாகணும், பட் ஆனால் சும்மா இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன், எப்படி யூட்டிலைஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செகண்ட் ஆப்ஷனாக வச்சுருந்த பிஸ்னஸ் வந்து ரீசெல்லிங் பிஸ்னஸ்ஸு. ஸோ அந்த பிஸ்னஸ்க்கு என்னெல்லாம் தேவை, என்னென்ன அனலைசிஸ் பண்ணணுன்றது பேக்ரவுண்ட் ஒர்க் வந்து நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரி, அப்போ ரெஸ்ட்டே எடுக்க மாட்டியாடா, பிஸ்னஸ் ஆரம்பித்தா ரெஸ்ட்டே கிடையாதா அப்படின்னு கேட்டிங்க. வீக் டேஸில் நீங்கள் வந்து பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிஸ்னஸ் ரன் ஆகணும். அப்படி ரன் ஆகணுனாலும் அதை ப்ரொடக்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க பார்க்கணும். பட் ஆனால் ரெஸ்ட்டுக்குன்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் வந்து ஒதுக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எவ்வளோத்துக்கு பிஸ்னஸில் நம்ம பிஸியாக இருக்கோமோ அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே போல் ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா தான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண முடியும், அடுத்தடுத்து என்ன செய்யணுன்றத எனர்ஜி கிடச்சி திருப்பி நீங்கள் உங்களால் வர முடியும். ஸோ கண்டிப்பாக ரெஸ்ட் எடுங்க. பட் ஆனால் வீக் டேஸில் பிஸ்னஸ் டேயில் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்காதீங்க. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் டைம் நான் ஃபீல்டில் வருவேனான்னு தெரியல. ஸோ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.